மற்ற மாணவர்களின் விவரங்கள் நள்ளிரவில் தெரிய வரலாம். சிதைந்த நிலையில் உடல்கள். வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். கண் இமைக்கும் நொடியில் துயரத்தில் முடிந்த மாணவர்கள் பயணம். பேரா கரீக் கிழக்கு மேற்கு சாலையில் இன்று பின்னிரவு மணி 1க்கு சுல்தான் இட்ரீஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து பல்நோக்கு ரக வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளானது. அதில் மாணவர் 15 பேர் பலியானார்கள். 27 பேர் பலத்த காயங்களுக்கு இலக்கானதை மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூரிஷாம் நூர்டின் உறுதிப்படுத்தினார். சம்பந்தப்பட்ட பேருந்து 21 முதல் 23 வயதுக்கு உட்பட்ட உப்சி மாணவர் 42 பேரை திருங்கானோ ஜொரத்தைவிலிருந்து பேரா தஞ்சோங் மாலிமிற்கு ஏற்றி சென்றது. கிழக்கு கரை மாநிலங்களைச் சேர்ந்த அந்த மாணவர்களில் 80 ஆண்கள், 32 பேர் பெண்கள். கிடாவில் பதிவு பெற்ற அந்த பேருந்தை பல்கலைக்கழகத்திற்கு திரும்ப தொடர்புடைய மாணவர்கள் வாடகைக்கு எடுத்துள்ளனர். நேற்று இரவு மணி 9க்கு ஜொரத்தைவிலிருந்து பேராக்கை நோக்கி பேருந்து கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் பயணத்தை தொடங்கிய நிலையில் பின்னிரவு மணி 1க்கு கரிக் தாசே பண்டிங் அருகே 53வது கிலோமீட்டரில் முன் சென்று கொண்டிருந்த MPV ரக வாகனத்தை அது கட்டுப்பாட்டை இழந்து மோதியுள்ளது. சம்பவத்தில் மாணவர் 15 பேர் நிகழ்விடத்திலேயே உயிர் இழந்தனர். 27 பேர் பலத்த காயங்களுக்கு ஆளாக்கினர். அவர்களில் 40 வயது பேருந்து ஓட்டுநரும் அவரின் உதவியாளரும் அடங்குவர். 13 உடல்கள் இப்போ ராஜா பெர்மைசூரி பைனோன் மருத்துவமனைக்கும் 2 சடலங்கள் கிரேக் மருத்துவமனைக்கும் தடயவியல் சோதனைக்காக அனுப்பப்பட்டன. சம்பவத்தை தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த பேரா மாநில தீயணைப்பு மீட்பு படையினர் பேருந்தில் சிக்கிய மாணவர்களை மீட்டெடுத்துள்ளனர். சிலர் சம்பவத்தின் அதிர்வால் பேருந்திலிருந்து தூக்கி வீசப்பட்டுள்ளனர். பேருந்தில் மாட்டிக்கொண்ட மற்ற மாணவர்களை தீயணைப்பு வீரர்கள் பேருந்தை சிறப்பு கருவிகளை கொண்டு அறுத்து மீட்டெடுத்ததாக மாநில தீயணைப்பு மீட்பு படை இயக்குனர் சயானி சைடோன் குறிப்பிட்டார். கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் 15 மாணவர்களின் உயிரை காவு வாங்கிய பேருந்து விபத்து மீதான விசாரணையை மேற்கொள்ள அரசு மலேசிய போலீஸ் படை சிறப்பு பணிப்படையை அமைக்கும். விபத்தை தீர விசாரிக்க தொடர்புடைய முக்கிய நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு நல்கப்பட்டுள்ளதாக புக்கிடாமான் போக்குவரத்து செயலாக்க புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பாஸ்ரி தெரிவித்தார். சாலை பாதுகாப்பு ஆராய்ச்சி கழகம், சாலை போக்குவரத்து துறை, தரை பொது போக்குவரத்து நிறுவனம், தொடர்புடைய நிறுவனங்கள் ஆகியன விபத்து மீதான ஆழ விசாரணையை மேற்கொள்ளும். சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநரை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்ட வேண்டியதற்கான விசாரணை அறிக்கைகளை தமது தரப்பு விரைவில் நிறைவு செய்யும் என டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பாஸ்ரி கூறினார். குற்றப்பின்னணி, பின்புலம், பழக்க வழக்கங்கள், இதற்கு முன் செய்து வந்த தொழில் என பேருந்து ஓட்டுநரின் தரவுகள் பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்படும் என்றார் அவர். 15 மாணவரில் 13 பேரின் சடலங்களின் உடற்கூறு ஆய்வு நள்ளிரவுக்குள் முடிவடையும். பிற்பகல் 3:30 மணி நிலவரப்படி 6 பேரின் சடலங்கள் ராஜா பெர்மைசூரி பைனோன் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக பேரா சுகாதார இயக்குனர் டாக்டர் ஃபெய்சூல் இட்வான் முஸ்தபா தெரிவித்தார். 13 உடல்கள் காலை 9 மணிக்கு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டன. உடல்கள் நிலையை பொறுத்து ஓருடலை கூறு ஆய்வுக்கு உட்படுத்த 2 மணி நேரம் பிடிக்கிறது. உயிர் இழந்தவர்களின் உடல்கள் சிதைந்திருப்பதால் காலத்தாழ்வு ஏற்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு கரையிலிருந்து இறந்தவர்களின் குடும்பத்தார் வருவதற்கும் மருத்துவமனை தரப்பு காத்திருப்பதாகவும் அவர் விளக்கினார். உடற்கூறு ஆய்வுக்கு பின் கட்டங்கட்டமாக சடலங்கள் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் என டாக்டர் ஃபைசூல் இட்வான் கூறினார். நெஞ்சை பதைக்க வைத்த பேருந்து விபத்தில் சிக்கிய பல்நோக்கு வகை ஊர்தியில் இருந்தோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் பயணம் செய்த பேருந்து மோதிய புரோத்தோன் ஆல்சாவில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 கடா பாலிங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
MPV ரக வாகன ஓட்டுநரான 37 வயது முகமது லுஃப்தி ரட்சி மருத்துவமனையிலிருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டதாக கிடா இடைக்கால சுகாதார இயக்குநர் டாக்டர் ஜெரமி ரோட்னி டேவிஸ் தெரிவித்தார். அதேவேளை அவரின் மனைவியான 36 வயது நூருல் ஐன் ஜக்காரியா, 6 வயது மகள் நூருல் ஐஷா நஃபிஷா முகமது லுத்ஃபி, 2 வயது மகன் முகமது ஆசான் நஃபீஸ் முகமது லுஃப்தி ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக டாக்டர் ஜெரமி கூறினார். இதனிடையே கரீக் பேருந்து விபத்தில் மரணித்த மாணவர்களின் குடும்பத்தாருக்கு பேரா மாநில அரசு தொடக்க கட்ட உதவியாக 1000 ரிங்கிட்டை வழங்கியுள்ளது. ஏனைய உதவிகள் பற்றி மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என பேரா மனிதவள சுகாதார இந்திய சமூக விவகார ஒருமைப்பாட்டு செயற்குழு தலைவர் சிவனேசன் தெரிவித்தார். பேராக் மாநில அரசாங்கம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1000 வெள்ளி அனுதாபம், 1000 வெள்ளி அவங்களோட செலவுக்கு இப்போ நம்ம கொடுக்குறோம். மித்ததை இந்த வாரம் நடைபெற இருக்கும் எக்ஸ்கோ கூட்டத்தில் நம்ம முடிவு எடுப்போம். இது ஒரு கவலைக்குரிய விஷயம். ஏன்னா இந்த கடந்த மாதம் ஒன்று, இந்த மாதம் ஒன்று. கடந்த மாதம் சித்ரா பருவத்துக்கு போயிட்டு பணியில் ஈடுபட்ட 9 அதிகாரிகள், FRU அதிகாரிகள் இறந்தார்கள் ஒரு விபத்தில். இது 15 மாணவிகள் இறந்துருக்காங்க. ஸோ இவர்கள் இந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிலையில் சம்பவம் குறித்த அவசர அழைப்பு கிட்டியவுடன் நிகழ்விடத்திற்கு அரை மணி நேரத்தில் விரைந்த மாநில தீயணைப்பு மீட்பு துறையினருக்கும் போலீஸ் படைக்கும் உதவிக்கரம் நீட்டிய மற்ற எல்லா அரசு நிறுவனங்களுக்கும் சிவனேசன் நன்றி நவின்றார். கரீக் பேருந்து விபத்தில் உயிர் இழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் குடும்பத்தாருக்கு உதவ உப்சி பல்கலைக்கழகம் உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளது. பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு உதவ சிறப்பு நடவடிக்கை அறை திறக்கப்பட்டுள்ளது. அதன் வாயிலாக தொடர்புடைய மருத்துவமனைகளுக்கு நெறியுரைஞர் குழு உடனடியாக அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கோர விபத்தின் மீது உப்சி தரப்பு முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடிந்த மட்டில் எல்லாவித உதவிகளையும் வழங்க அது உறுதி பூண்டிருப்பதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் டத்தோ முகமது அமீன் முகமது தாஃப் உத்தரவாதம் அளித்தார். காயத்திற்கு இலக்கான மாணவர்களுக்கும் பிள்ளைகளை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கும் உற்ற ஆதரவும் உரிய உதவிகளும் நல்கப்படும். அதன் பொருட்டு உப்சியின் சிறப்பு நடவடிக்கை அறை நெறியுரைஞர் குழு கிரீக் மற்றும் ராஜா பெருமாய்சுரி பைனோன் மருத்துவமனைகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. துயர்மிகு அந்த விபத்திற்கு பல்கலைக்கழக வேந்தரும் பேரா மந்திரி பசாரும் உயர்கல்வி அமைச்சும் வேதனை தெரிவித்துள்ளதாக டாக்டர் முகமது அமீன் குறிப்பிட்டார். இவ்வேளையில் உயிர் இழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு உடனடியாக உரிய உதவிகளை நல்குமாறு உயர்கல்வி அமைச்சை பிரதமர் பணித்துள்ளார். அந்த மாணவர்களின் குடும்பத்தாருக்கு டாக்டர் ஸ்ரீ அன்வார் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இந்த துயர்மிகு தருணத்தில் தேவையான எல்லா உதவிகளையும் தமது அமைச்சு நல்கும் என்ற உத்தரவாதத்தை அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் வழங்கினார். அதன்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 2000 ரிங்கிட் உதவி தொகையையும் பேரிடர் நிதி உதவியாக 1000 ரிங்கிட்டும் வழங்கப்படும் என அவர் அறிவித்தார். அன்புக்குரியவர்களை இழந்த துயரால் வாடும் குடும்பங்களின் அடக்க செலவு உட்பட அவர்களின் சுமையை சற்றே குறைக்க அந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்றார் அவர். உயிர் இழந்த மாணாக்கரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் இரங்கல் தெரிவித்தார். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா ஜாரி சோஃபியாவும் மரணம் எய்திய மாணவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். இந்த திடீர் மரணம் மிகுந்த துயரளிக்கிறது. விபத்தில் இறந்தவர் குடும்பத்தினருக்காக இறைவனை தாங்கள் இறைஞ்சுவதாக ஃபேஸ்புக் பதிவில் பேரரச இணையர் குறிப்பிட்டுள்ளனர். வலிமை மனதிடத்தை நல்குவதோடு இந்த இக்கட்டான வேளையில் அனைத்து செயற்பாடுகளும் எளிமையாக இறைவனை துணை நிற்கட்டும் எனவும் அவர்கள் கூறினர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் நலமடையவும் பேரரச இணையர் இறைவனை வேண்டினர். உயிர் இழந்த உப்சி மாணவர் குடும்பத்திற்கு உரிய உதவிகள் நல்க உயர்கல்வி அமைச்சை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பணித்துள்ளார். இதனூடே அவர்கள் மரணம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாக பிரதமரும் அவர் தம் துணைவியாரும் டாக்டர் அசீசா ஒன் இஸ்மாயிலும் தெரிவித்தனர்.
அவர்கள் குடும்பத்தாருக்கு பிரதமர் இணையர் இரங்கல் தெரிவித்தனர். கனத்த இந்த தருணத்தை எதிர்கொள்ள வலிமையை தர இறைவனை இறைஞ்சுவதாகவும் பிரதமர் தமது ஃபேஸ்புக்கில் இடுகையிட்டுள்ளார். இதுபோன்ற விபத்து அவ்வப்போது நேருகிறது. சாலையில் பொறுமையை காக்க வேண்டியதன் தேவையை அனைவருக்கும் அது நினைவுறுத்துவதாக அவர் கருத்துரைத்தார். சாலையில் பயணம் செய்கையில் அவசரம் கூடாது. அனைவரின் உயிரும் பெருமதிப்பு மிகுந்ததோடு ஈடு செய்யவியலாதது என்பதையும் டத்துஸ்ரீ அன்வார் இவ்வேளையில் நினைவுறுத்தினார். உப்சி மாணவர் 42 பேரை ஏற்றிச் சென்ற பயணிகள் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 15 பேர் உயிர் இழந்தது நாடு நெடுக பேரதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஆக்ககர முனைப்போடும் பொறுப்புணர்வோடும் அனைத்து தரப்புகளும் செயல்பட வேண்டும். மாணவர் 15 பேர் உயிரிழப்புக்கு காரணமான சாலை விபத்தை மேற்கோள் காட்டி துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபதிலா யூசுப் அவ்வாறு வலியுறுத்தினார். பேருந்துகள் சீரான நிலையில் உள்ளதை அவற்றின் நிறுவனங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். பயணத்தை தொடங்கும் முன்னர் அவை பாதுகாப்பான நிலையில் இருத்தல் வேண்டும். உறக்கம் வந்தால் சிறிது நேரம் ஓய்வெடுப்பது முக்கியம் என துணை பிரதமர் அறிவுறுத்தினார். உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் வழி விபத்துகளை தவிர்க்கவியலும். சாலையின் பாதுகாப்பும் இவ்வேளையில் உறுதி செய்யப்பட வேண்டும். பொறுப்புணர்வின் வழி வாகன ஓட்டுநர்களுக்கும் ஏனைய ஊர்திகளுக்கும் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியும் என டத்துஸ்ரீ ஃபடிலா நினைவுறுத்தினார். இதனூடே செயலாக்க தரப்புகளுக்கு உரிய அறிவுரையையும் நுட்பவியல் நிபுணத்துவ உதவிகளையும் நல்க பொதுப்பணித்துறையையும் சீரமைப்பு பராமரிப்பு தரப்பையும் பொதுப்பணி அமைச்சு பணித்துள்ளது. மாணவர் 15 பேரின் உயிரை அந்த கோர விபத்து மாய்த்தது. அவர்களின் உயிரிழப்பு நாட்டுக்கு பேரிழப்பு என அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கருத்துரைத்தார். அவர்களின் மரணத்திற்கு அமைச்சர் இறங்கினார். உயிர் இழந்தோர் குடும்பத்திற்கு ஆறுதலை டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் இவ்வேளையில் கூறிக்கொண்டார். பேரா கரேக் தசி பண்டிங் அருகே சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழக மாணவர் சாலை விபத்தில் மரணமுற்ற செய்தி மிகவும் வருத்தமளிப்பதாக தொடர்பு அமைச்சர் ரத்து ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார். அந்த மாணவர் மரணத்திற்கு தாம் இறங்குவதாக கூறிய அமைச்சர் அவர்களது குடும்பத்திற்கு ஆறுதலையும் கூறிக்கொள்வதாக தமது ஃபேஸ்புக்கில் இடுகையிட்டுள்ளார். தொடர்பு அமைச்சின் சார்பில் இறந்தோரின் ஆதன் அமைதியுறவும் காயமுற்றோர் விரைவில் நலம் பெறவும் இறைவனை ரத்து ஃபமி இறைஞ்சினார். தபோங் கசே ஹவானா நிதி திட்டத்தின் கீழ் இதுவரை ஊடக பணியாளர் 405 பேர் பயனடைந்துள்ளனர். அதிகமான ஊடகத்தினர் பயனடைந்ததை உறுதி செய்ய இத்திட்டம் மேலும் வலுப்படுத்தப்படும் என தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் குறிப்பிட்டார். சேவையில் உள்ள அல்லது பணி ஓய்வு பெற்ற ஊடகத்தாருக்கு உதவ ஹவானா கருணை நிதியை மதானி அரசு அறிமுகப்படுத்தியதாக அமைச்சர் கூறினார். புத்ராஜயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் மலேசிய நியூஸ் ஸ்ட்ரேட் டைம்ஸ் நாளிதழின் நிழல் பட எடுகையாளர் 50 வயது இக்வான் முனிரை டத்துஃபாமி நேரில் சென்று சந்தித்தார். அதேவேளை புத்ராஜயா மருத்துவமனையின் இணைய வசதிகள் அணுகலை கண்காணித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜூலை 1 தொடங்கி விற்பனை வரி விகிதத்தை அரசு சீராயும். மேலும் சேவை வரிக்கான வரம்பு விரிவாக்கம் செய்யப்படும் என 2ஆம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். வருமானத்தை அதிகரிக்கும் அதே வேளையில் அடிப்படை வரி செயலாக்கத்தை திறம்பட கையாள அந்த முன்னெடுப்பு உதவும். அதன் மூலம் நாட்டின் நிதி நிலை வலுவாகும் என அமைச்சர் நம்புகிறார். மதானி பொருளாதார கட்டமைப்பின் கீழ் சீர்திருத்தங்களை தொடர அரசாங்கம் கடப்பாடு கொண்டிருப்பதை அவர் சுட்டினார். குறிப்பாக இன்றியமையா பொருள்களுக்கும் சேவைகளுக்கும் வரி விதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் இலக்கு வகுக்கப்பட்ட அணுகுமுறையை அரசு கையாள்கிறது. மேலும் குறு சிறு நடுத்தர தொழில்துறையினர் அதிகம் பாதிக்கப்படாமல் இருக்க பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா சொன்னார். வையம் போற்றும் வைகாசி விசாகம் இன்று ஈசனின் நெற்றிக் கனலில் கருவாகி நாணல்கள் நிறைந்த சரவண பொய்கையில் உருவாகி அன்னை ஆதிசக்தி திருக்கரங்களில் ஓருருவாகி உலகம் உய்ய திருமுருகன் திருத்தோற்றம் கண்ட நாளாக இந்த வைகாசி விசாகம் கருதப்படுகிறது. முருகனவன் முகிழ்ந்த வைகாசி விசாக திருநாள் பார் எங்கும் உள்ள திருமுருக ஆலயங்களில் கொண்டாடப்படும் நிலையில் பேரா இப்போ ஜலன் லகாட் பால தண்டாயுதபாணி ஆலயமும் அருகோலும் பூண்டது. 5
5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். வந்த வினையும் வருகின்ற வல்வினையையும் கலங்க வைக்கும் முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம் சிறப்புக்குரியது. முழு நிலவு நாளெல்லாம் முருகனுக்கே என்பது முன்னோர் வகுத்த முறை. அன்றைய நாளில் மலை மீது குடிகொண்டிருக்கும் அந்த கந்தனை வணங்குவதாலும் ஆலயத்தை வலம் வருவதாலும் உடலில் நல்ல அதிர்வலைகள் அதிகரிக்கும் என்பது அவர்களின் அறிவியல் கணிப்பு. வள்ளிக்கு செய்த மணவாளன் அருளை அள்ளித்தருவதில் வள்ளல் அவன். இப்போ ஜலாலாகாட் அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயத்தில் வைகாசி விசாக திருவிழா விழா கோலம் பூண்டது. ஆலயம் அருகில் உள்ள மரத்தடி விநாயகர் ஆலயத்தில் பக்தர்கள் ஒன்று திரண்டு பால்குடம், காவடிகள், தொட்டில் காவடிகள் சுமந்து முருகப்பெருமானுக்கு காணிக்கை செலுத்தினர். வருஷம் வருஷம் தைப்பூசத்துக்கும் காவடி எடுக்கிறது. இப்போது சொந்த ஊராக இருக்கிறதுனால வைகாசத்துக்கு முடிஞ்சாலும் எல்லா வருஷம் வந்துடுவேன். இந்த வருஷம் நல்ல ஒரு வாய்ப்பும் எனக்கு அமைஞ்சதுனால காவடியும் எடுத்துகிட்டு என்னுடைய காணிக்கையும் செலுத்தினேன். இப்போ தண்டாயுதபாணி முருகனை எல்லாரும் வணங்குங்க. அவர் எல்லா அருளையும் நலனையும் வழங்குவார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கொண்டு. இங்கே வருஷம் எப்போதும் காலையில் நம்ம அரசமரத்து விநாயகர்லேருந்து காவடி ப்ளஸ் பால்குடம் எடுத்து இங்கே முருகன்கிட்ட செலுத்தி இங்கே நம்ம உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், உலக நன்மைக்காக, உலக அமைதிக்காக பிரார்த்திக்கின்றோம். கடந்த 35 வருஷமாக இந்த ஈப்போ தண்டாயுதபாணி கோயில் வைகாசி ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நானும் கலந்துக்கிட்டு இருக்கேன். இந்த முருகர் ரொம்ப உண்மையிலே ரொம்ப வரதையான தெய்வம். இன்றைக்கி அவரோட பிறந்த நாள்னு சொல்கிறாங்க, உதித்த நாள்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் அவரோட ஆசி பெற்று உங்களோட வீட்டில் உள்ள எல்லாரோடைய நலத்துக்காகவும் விசேஷத்துக்காகவும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் வேண்டிக்குங்க. கண்டிப்பாக நடக்கும். சுமார் 140 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயத்தில் வைகாசி விசாக திருவிழா மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகின்றன. விசாக நட்சத்திரம் முருக பெருமானுக்குரியதாக கருதப்படும் இந்த நாளில் அவருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அலங்காரமும் செய்யப்பட்டு பூசைகள் நடத்தப்பட்டன. அழகும் முருகன், அருளும் முருகன், சிறப்பெல்லாம் முருகன், செல்வமும் முருகனே. தாய்லாந்து கம்போடியா சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்களை இடமாற்றம் செய்ய இரு நாடுகளும் இணக்கம் கண்டுள்ளன. கடந்த மாதம் இரு நாடுகளின் ராணுவ வீரர்களிடையே மூண்ட மோதலில் கம்போடிய வீரர் கொல்லப்பட்டதை அடுத்து அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது.
கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் தாய்லாந்து கம்போடியா எல்லைப் பகுதியில் அவ்வப்போது கட்டவிழ்க்கப்படும் வன் செயல்கள் 28 பேர் உயிரை மாய்த்துள்ளது. கம்போடியா, தாய்லாந்து, லாவோஸ் நாட்டின் எல்லைப் பகுதிகள் ஒன்றிணையும் அமர்லட்டில் கடந்த மாதம் 28ஆம் நாள் மூண்ட சண்டையில் கம்போடிய ராணுவ வீரர் கொல்லப்பட்டார். எல்லை பாதுகாப்பு, கட்டுப்பாடு ஆகியவை குறித்து கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்த நிலையில் தாய்லாந்து கம்போடிய ராணுவ வீரர்களை இடமாற்றம் செய்ய இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து கம்போடிய அரசாங்கத்துடனான கலந்துரையாடல் நல்லதொரு முடிவுக்கு இட்டுச் சென்றுள்ளதாக தாய்லாந்து பிரதமர் பெய்தோங்தான் சினவாட் தெரிவித்தார். அதுகுறித்து 2வது கலந்துரையாடல் ஜூன் 14ஆம் நாள் மேற்கொள்ளப்படும். இஸ்ரேலின் அணுசக்தி தொடர்பான ரகசிய ஆவணங்களில் ஈரான் விரைவில் வெளியிடும். அந்நாட்டின் உளவு அமைச்சர் இஸ்மாயில் கத்தீப் அதனை உறுதி செய்தார். கடந்த சனிக்கிழமை ஈரான் உளவுத்துறை அந்த முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதாக செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டன. கைப்பற்றப்பட்ட இஸ்ரேலின் அணுசக்தி தொடர்பான ரகசிய ஆவணங்கள் அந்த மேற்காசிய நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அதோடு இஸ்ரேல் அணுசக்தி கட்டமைப்புகள், அமெரிக்கா, ஐரோப்பா உள்பட இதர நாடுகளுடனான உறவுகள் மற்றும் தற்காப்பு ஆற்றல் தொடர்புடைய தகவல்களை அந்த ஆவணங்கள் உள்ளடக்கியுள்ளதாக இஸ்மாயில் கத்தீப் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் குறித்து இஸ்ரேலிடமிருந்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படவில்லை. கடந்த ஆண்டு இஸ்ரேலிய அணு ஆராய்ச்சி மையத்தில் ஏற்பட்ட ஊடுருவலுடன் இது தொடர்புடையதா என்பது குறித்தும் தகவல் கிடைக்கப்பெறவில்லை. ஈரானின் யுரேனியத்திற்கு செறிவூட்டும் திட்டம் தொடர்பாக பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலின் அணுவாயுத ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாக தெஹ்ரான் அறிவித்துள்ளது. காசாவிற்கு மாந்தநேய உதவிகளை ஏற்றிச் சென்ற மெர்லின் கப்பலில் பயணம் செய்த சமூக செயற்பாட்டாளர்களை யூத படையினர் கடத்தினர். அதில் இஸ்ரேலிய வீரர்கள் ஊடுருவிய பின் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக பன்னாட்டு அரசு சாரா குழுமம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா தகவல் அளித்தது. அந்த கடத்தல் சம்பவத்தில் எவரும் காயமுறவில்லை என்பதை ஐநாவின் தகவல் சிறப்பு அதிகாரி பிரான்சிஸ்கா அல்பனீஸ் உறுதி செய்தார். போரால் அவதியுறும் மக்களுக்கு உரிய மாந்தநேய உதவிகளை வழங்கும் நோக்கில் மேட்லின் கப்பல் கடந்த ஜூன் 2ஆம் நாள் இத்தாலியிலிருந்து காசா நோக்கி பயணம் செய்ய தொடங்கியது. அதில் சமூக செயற்பாட்டாளர் 11 பேர் உள்ளிட்ட செய்தியாளர் ஒருவரும் பயணம் செய்தார். ஸ்வீடனின் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரீட்டா டுன்பர்க், ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரீமா ஹசன், பிரேசிலைச் சேர்ந்த தியாகோ அவியா, ஸ்பெயினைச் சேர்ந்த சர்கியோ தொரிபியோ ஆகியோர் அதில் அடங்குவர். காசாவில் குழந்தைகளுக்கான பால்மாவு, அரிசி, மருத்துவ பொருட்கள் போன்ற பாதிப்புற்ற மக்களுக்கான அவசர மாந்தநேய உதவிகள் அந்த கப்பலில் ஏற்றி செல்லப்பட்டன. ரஷ்யாவுடன் பிணையாளிகளை ஒப்படைக்கும் திட்டம் விரைவில் மேற்கொள்ளப்படும். அது தோல்வி கண்டால் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவும் அந்த மோதலுக்கு முடிவு கொண்டு வரும் அமெரிக்கா உள்ளிட்ட இதர தரப்பின் முயற்சிகள் ஐயத்தை ஏற்படுத்தக்கூடும் என யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். கைதிகளை ஒப்படைப்பதில் யுக்ரைன் காலம் தாழ்த்துவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியதை தொடர்ந்து ஜெலன்ஸ்கி அவ்வாறு கருத்துரைத்தார். ஒப்படைக்கப்படும் கைதிகளின் முழு பட்டியலை யுக்ரைன் இன்னமும் பெறவில்லை. இந்த விவகாரத்தில் ரஷ்யா முனைப்பு காட்டாவிடில் அரசதந்திர முயற்சிகள் அடிப்படையில் அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்துலக தரப்பினரின் முயற்சிகள் ஐயப்பாட்டுக்கு வித்திடும். அதோடு போர் குறித்த யுக்ரைன், ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கும் நல்லதொரு தீர்மானத்தை கொணர வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார். 30 நாட்கள் போர் நிறுத்தம் மேற்கொள்ளும் அமெரிக்காவின் அறிவுரையை யுக்ரைன் ஏற்றுக்கொண்டது. எனினும் அதற்கு முன் சில நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனும் கோரிக்கையையும் ரஷ்யா முன்வைத்துள்ளது. இந்தியாவின் வட மாநிலங்களை வாட்டி வதைக்கிறது சுட்டெரிக்கும் வெப்பம். தலைநகர் புதுடில்லியில் வெப்பம் 42.4 பாகை செல்சியஸை தொட்டுள்ளதால் கடும் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில நாள்களில் புதுடில்லியில் வெப்பநிலை 43 அல்லது 44 பாகை செல்சியஸை எட்டக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலைத்துறை தலைவர் நரேஷ்குமார் எச்சரிக்கை விடுத்தார். இதனிடையே பிரயாக்ராஜ் நகரின் வெப்பம் 43.2 பாகை செல்சியஸை கடந்தது. கடும் வெப்பத்தை தவிர்க்க அப்பகுதி மக்கள் வெளியே செல்லும் நடவடிக்கைகளை குறைத்துக் கொண்டுள்ளதோடு குளிர்பானங்களை அருந்தி சூட்டை தணித்துக் கொள்கின்றனர். வெப்பமண்டல பகுதியில் அமைந்துள்ளதால் இந்தியாவில் கோடை காலத்தில் அளவுக்கு அதிகமான வெப்பமும் நடுங்க வைக்கும் குளிர்காலமும் நிலவுகிறது.
2025 யுஎஃபா நாடுகள் லீக் கிண்ண வெற்றியாளரானது போர்த்துகல். இறுதியாட்டத்தில் அவ்வணி ஸ்பெயினை 5-3 என பெனால்டிகளில் வீழ்த்தியது. முழுநேர ஆட்டத்தின் போது இரு அணிகள் தலா 2 கோல்களில் சமநிலையில் இருந்தன. ஆட்டத்தின் முதல் கோலை ஸ்பெயினிய மத்திய திடல் வீரர் மார்டின் ஜூபிமெண்டி 21வது நிமிடத்தில் புகுத்தினார். 5 நிமிடங்கள் கழித்து போர்த்துகல் நூனோ மெண்டஸ் மூலம் ஆட்டத்தை ஒற்றை கோலில் சமப்படுத்தியது. முற்பாதி ஆட்டம் நிறைவு தொடும் தருவாயில் ஸ்பெயினை 2-1 என முன்னணி வகிக்க செய்தார் மிக்கேல் ஒயாசபால். போர்த்துகலின் தாக்குதல் நட்சத்திரமும் கேப்டனுமான கிறிஸ்டியானோ ரொனால்டோ 61ஆம் நிமிடத்தில் ஆட்டத்தை 2-2 என சமப்படுத்தினார். வெற்றியாளரை நிர்ணயிக்க வழங்கப்பட்ட பெனால்டி அடிக்கும் வாய்ப்பை போர்த்துகல் வீரர்கள் நன்கு பயன்படுத்தினர். 5-3 என அவர்கள் 2வது முறையாக யுஎஃபா நாடுகள் லீக் கிண்ணத்தை தட்டிச் சென்றனர். 3ஆம் நிலையை பிடிப்பதற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. அது சொந்த அரங்கில் களமிறங்கிய ஜெர்மனியை 2-0 என வீழ்த்தியது. உபசரணை அணி ஆட்டத்தை முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. ஆனால் தாக்குதல் நட்சத்திரம் கைலின் எம்பாபே 45வது நிமிடத்தில் பிரான்ஸை 1-0 என முன்னணி வகிக்க செய்தார். அவ்வணி 84வது நிமிடத்தில் மைக்கேல் ஒலிசி வாயிலாக 2வது கோலை பெற்றது. 2023க்கு பிறகு பிரான்சிடம் ஜெர்மனி அடைந்திருக்கும் 2வது தொடர் தோல்வி இதுவாகும். நோர்வேயிடம் படுதோல்வி கண்டதன் எதிரொலி இத்தாலியின் பயிற்றுனர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் லூச்சியானோ ஸ்பெலட்டி. அவ்விரு அணிகள் சந்தித்துக் கொண்ட உலகக்கிண்ண தகுதி சுற்று ஆட்டம் கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. ஸ்பெலட்டியை அப்பொறுப்பிலிருந்து நீக்கும் முடிவை இத்தாலிய காற்பந்து சம்மேளனம் எடுத்தது. உடன்பாடு இல்லை என்றாலும் அணியினரின் நலன் கருதி அம்முடிவை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வதாக ஸ்பெலட்டி குறிப்பிட்டார். 2023 ஆகஸ்டில் அவ்வணியை வழிநடத்தும் பொறுப்பை அந்த இத்தாலியர் ஏற்றார். அவரின் வழிகாட்டலில் இத்தாலி 11 ஆட்டங்களில் வெற்றிகளை குவித்ததோடு 6 சமநிலையையும் 6 தோல்விகளையும் சந்தித்தது. பிரேசிலிய காற்பந்து அணிக்கு நேமார் இன்னமும் தேவைப்படுகிறார். இருப்பினும் அந்த தாக்குதல் நட்சத்திரம் உடல்நிலைகளில் தன்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிவித்துள்ளார் நேமாரின் சகாவான கசிமிரோ. 2026 உலக கிண்ண போட்டிக்கு முன்னேற துடிக்கும் பிரேசிலுக்கு நேமாரால் உதவ முடியும் என கசிமிரோ திண்ணமாக நம்புகிறார். பயிற்றுனர் கார்லோ என்செலோட்டி வழிகாட்டலில் இயங்கும் பிரேசில் அணியுடனான பயிற்சிக்கு அவர் மீண்டும் திரும்பியுள்ளார். அந்த இத்தாலியர் நிர்வாகத்தில் முதல் முறையாக களம் இறங்கிய எக்வாடோருக்கு எதிரான 2026 உலக கிண்ண தகுதி சுற்றாட்டத்தில் அது கோலின்றி சமம் கண்டது. அடுத்த நாளை மறுநாள் பிரேசில் பராகுவேவுடன் மோதவுள்ளது. அவ்வாட்டம் வரும் புதனன்று காலை 8:45 மணி வாக்கில் தொடங்கும். ஞானக்குரல். பற்றிலா தொன்றினை பற்றினால் அல்லது கற்றதனால் என்ன பயன்? பற்றில்லாத சிவனை உணர்ந்து அறிந்து கண்டறிய வேண்டும். அவ்வாறு செய்யாதோர் பல அறிவுள்ள ஞான நூல்களை கற்றும் எப்பயனும் இல்லை என ஆன்ம நெறி புகட்டுகிறார் ஔவை பெருமாட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.